நடந்த கூட்டத்தை பற்றி என்ன சொன்னாங்கன்னா ஒரு வார்த்தை கூட பாஜக எடுத்து பேசணும். இது என்னது எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி கதை தான். யாருன்னா மக்களுக்கு நல்லா தெரியுது நீ எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, யார் பின்னணி, உன் பின்னணியில் யார் இருக்காங்க. மக்கள் அவ்வளோ முட்டாள்கள் இல்லை, அவ்வளோதான். இவ்வளவு நீங்கள் விளம்பரம் கொடுத்தும் 5 கோடி பேர் இருக்காங்க, 50 கோடி பேர் இருக்காங்க, 5000 கோடி பேர் இருக்காங்கன்னு கதையெல்லாம் விட்டும் கூட கூட்டணிங்கிற பேச்சில் போய் தாவேக்காவை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே. 40 பேரை கொன்னது ஒரு சாதனையாக வச்சுக்கலாம். வேற என்ன பண்ணியிருக்காரு? மக்களை சந்திக்காமல் திரைமறைவில் உட்காந்துக்கிட்டு ரூம்குள்ளார ஏசி ரூம்குள்ளார இது பண்ணிட்டு கதவை மூடிக்கிட்டு ஆன்லைனில் பேசினாலாம் நடக்காது. பாஜகவுடைய கைப்பாவை அவர். திமுக கூட்டணியும் மக்களும் ஒரு பக்கம், பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ஒரு பக்கமாக நிற்கிறாங்க. அங்கர் இது பேச்சு அரசியல் பேச்சாது. அவருக்கு விசில் அடிக்கிறதுக்கு தான் அந்த கூட்டம் லாயக்குன்றத சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. திமுகவை விட பாஜகவை நாங்கள் தீவிரமாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இவ்வளவு ஷோ. இவங்க கொடுக்க போகிற தேர்தல் முடிவுகள் நியாயமாக தான் நடந்ததுன்றதை காட்டுறதுக்காக விஜய் போன்றவர்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஊருகா மாதிரி அது முடிஞ்சோன்னா ஒரு தூக்கி கொடுக்கலாம். அவ்வளோ. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ். வணக்கம் சார். சார், விஜய் அவர்கள் அவங்களுடைய கட்சி கூட்டத்துல பேசியிருந்தாரு. எங்களுக்கு அழுத்தமா, எனக்கு அழுத்தமா, அதெல்லாம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்களே பல இடங்கள்ல சொல்லியிருப்பீங்க, பாஜக தான் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்ட்டு. இப்போ இவர் இது அழுத்தம் இல்லைன்னு சொல்ற மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது சார்? இது என்னது எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி கதை தான். வேற என்ன அழுத்தம் இல்லைன்னாக்க நீ அதை பற்றி ஏன் பேசுகிற? நீ டைரெக்டாக பாஜக இப்போ நடந்த கூட்டத்தை பற்றி என்ன சொன்னாங்கன்னா ஒரு வார்த்தை கூட பாஜக எடுத்து பேசல. அதுதான் எங்களுக்கு அழுத்தம் இல்ல, ஊழல்வாதி, தீய சக்தி அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் முதல்ல பேசினாரு. இப்போ இந்த கேஸ் சிபிஐ போட்டதுக்கு பிறகு இந்த மீட்டிங்கில் ஒரு வார்த்தை கூட பேசலைங்கிறது நான் கமெண்ட் அவரை பற்றி. அதில் ஒன்றுமே வேணாமா, சும்மா ஏமாற்ற பார்க்குறாங்க. இதோட மக்கள் அவ்வளோ முட்டாள்கள் இல்லை, அவ்வளோதான். நீங்கள்லாம் சேர்ந்து விஜய் தூக்கி விட்றீங்க, அது வேற. மக்களுக்கு நல்லா தெரியுது நீ எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, யார் பின்னணி, உன் பின்னணியில் யார் இருக்காங்கன்னு. செங்கோட்டையன் ஒரு கட்சியில் இருந்தவர், அதிமுகவில் இருந்தார், பெரிய தலைவர். நாங்களாம் அவர் எங்கள் அண்ணெல்லாம் கட்சியில் இருக்கும்போது செங்கோட்டையன் சீனியர்ஸ், நாவலர் நெடுஞ்செழியன் ராஜாராமெல்லாம் இருந்த காலத்தில் அவங்களையெல்லாம் தூக்கிக்கிட்டு அவங்களுக்கு மேலே இருந்தவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் ஒரு ஜூனியர். நாவலர் அவர்கிட்ட கேட்குற மாதிரி அளவுக்கு அதிகாரத்தோடு இருந்தவர் செங்கோட்டையன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கவுண்டர் பேர் அவருக்கு. அவர் அமித்ஷாவை பார்த்துட்டு வர்றார். வந்த உடனே விஜய் கட்சியில் போய் சேர்றாரு. எப்படி சேர்ந்தார்? அமித்ஷா கொடுத்த அழுத்தம். இப்போ விஜய் கட்சியில் கட்சி டேக் ஆஃபே ஆக மாட்டேங்குது. ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே தாவேகா கூட கூட்டணிக்கு முன் வர மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா இப்போ தெரியும், அரசியலில் இருக்கவங்களுக்கு தெரியும் அவர் யார் பின்னணியில் இருக்கார், அவர் எதுக்காக கட்சி நடத்தாருன்னு தெரியும். அதனால தான் இவ்வளவு நீங்கள் விளம்பரம் கொடுத்தும் 5 கோடி பேர் இருக்காங்க, 50 கோடி பேர் இருக்காங்க, 5000 கோடி பேர் இருக்காங்கன்னு கதையெல்லாம் விட்டும் கூட கூட்டணிங்கிற பேச்சில் போய் தாவேக்காவை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே. ஆனால் அவரே சொல்கிறாரு, நாங்கள் தனியாக நின்னா கூட ஜெயிக்கிறதுக்கான வலிமை கவலைப்படுறாரு. பேசிட்டு போக வேண்டியதானே. முதல்ல கூட்டத்தை போட சொல்லுங்க. முதல்ல அரசியல் கட்சிக்கு தேவை மக்களை சந்திக்கிறது. மக்களை சந்திக்காமல் திரைமறைவில் உட்காந்துக்கிட்டு ரூம்குள்ளார ஏசி ரூம்குள்ளார இது பண்ணிட்டு கதவை மூடிக்கிட்டு ஆன்லைனில் பேசினாலாம் நடக்காது. அது அமெரிக்காவிலே அது முடியல. வளர்ந்த நாடு, டெக்னாலஜியில் பெரிய தொழில்நுட்பத்தில் பெரிய வளர்ந்த நாடு அது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் கூட பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு, ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுறாங்க? விசில் ஸ்டாப் கேம்பெயின் ஒன்று நடத்துகிறாங்க. அது என்ன தெரியுமா? ட்ரெயினில் ஏறிக்கிறது. ட்ரெயினில் ஏறி ஒவ்வொரு ஸ்டேஷனில் இறங்கி அந்த பிரசிடென்ட் கேண்டிடேட், அந்த வேட்பாளர் பேசுவார் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும். ஆக மக்களை நேரடியாக சந்திக்கிறாங்க. அது அமெரிக்காவிலேயே அது இருக்கும்போது பெரிய வளர்ச்சி இல்லாத நம்ம நாட்டில் மக்களையே பார்க்காம ரூம்குள்ளார உட்காந்துக்கிட்டு யூடியூப்லேயே கட்சி நடத்துறதுன்னாக்கா நான் கூட ஆரம்பிக்கலாம். என்கிட்ட கையில் காசு இல்லை, இருந்தால் நானும் ஆரம்பிப்பேன். அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்குற அளவுக்கு வசதி என்ன செய்யலாம். அதனால் விஜய், அதனால தான் செங்கோட்டையை நாங்கள் அமிச்சதுக்கு காரணமே அதுதான். டேக் ஆஃபே ஆகல. 2 வருஷம் ஆச்சு.
மொத்தமாக அவருடைய கூட்டங்கள் எடுத்திங்கன்னா 20 கூட்டங்களுக்கு மேலே அவர் போட்டிருக்க மாட்டார். அதில் ஒரு 15 பேரை 40 பேரை கொன்னது ஒரு சாதனையாக வச்சுக்கலாம். அவருடைய சாதனையில் அதுதான் பெரிய இதாக திருப்பி பேசப்படுது. வேறு என்ன பண்ணியிருக்காரு? எந்த ஒரு போராட்டத்தில் எந்த ஒரு இதில் என்ன மக்கள் குறைக்காக அவர் எங்கே வந்து வெளியில் வந்து நின்னார்? அவர் ஒரு ஷோவாவது பண்ணணும். ஒரு அப்பப்ப கூட்டம் நடத்துறாரு, ஈரோட்ல கூட்டம் நடத்தினாரு. பிரயோஜனப்படாதுமா. இந்த மக்களை கவர்றதுக்கு நீங்கள் மக்களாக உள்ள நுழையணும். மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு லைட் அடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது நடக்காது. விஜய் அப்படின்ற ஒரு முகம் போதாதா மக்களை கவர்றதுக்கு? அப்படின்னு நினைக்கிறாரு அவர். வீரமாமுகம் தெரியுது, வெற்றி புன்னகை புரியுதுங்கிறதெல்லாம் எம்ஜிஆருக்கு ஓகே. எம்ஜிஆர் எல்லாம் தரையில் வந்து நின்னாங்கம்மா. அவரோட இவர் பெருசு. வருவார் எம்ஜிஆர். அவர் வர்றாருன்னா அப்போ கவர்ச்சி நாயகன். நாங்கள்லாம் போய் கூட்டத்தில் நிற்போம். எந்த மாதிரி இப்போ எங்கள் ஊரில் சேலத்தில் ஒரு ரைஸ் மில் இருக்கும். அந்த ரைஸ் மில்லில் கொஞ்சம் முன்னாடி ஒரு 50 பேர் 100 பேர் உட்காரலாம். அந்த இடத்துல எல்லாம் வந்து எம்ஜிஆர் பேசியிருக்கார். நடு ரோட்டில் நின்று பேசுவார். அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. என்டி ராமராவ் கட்சி ஆரம்பித்த உடனே அது வேர்ல்டு ரெக்கார்டு. ஆந்திரா அவ்வளோ பெரிய ஸ்டேட்டு, நம்மளை போல் 2 பங்கு பெரிய மாநிலம். அது அத்தனையும் அவர் கவர் பண்ணி காங்கிரஸை ஒழிச்சு கட்டிட்டு தான் மறுவேலை பார்த்தார். அது வேர்ல்டு ரெக்கார்டு. மக்களை சந்தித்தார். அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதை விட இவர் பெரிய ஆளாக இருக்கார். அப்படி ஒன்று நீங்கள்லாம் சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் படங்கள் சுமாராக தான் ஓடுனதான் நான் நினச்சேன். பார்த்தா நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரு. அது சார் தமிழ்நாட்டில் விஜய்க்கான ஒரு மவுஸ் இருந்துட்டு தானே சார் இருக்கு. இல்லைன்னு சொல்லலை. இப்போ இந்த கல்லூரியில் இருக்கிறேன் நான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பசங்க வரலன்னாக்கா அன்றைக்கி ஏதோ ஒரு விஜய் படம் வந்திருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கி அது ஒன்றுமே இல்லையே. விஜய் படமோ ரஜினி படமோ வந்துன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னாக்கா ஏதோ ரஜினி படமோ விஜய் படமோ வந்திருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி சினிமாவே உளுந்து போச்சு. அதனுடைய விளைவு தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. எதுவாக இருந்தாலும் பாஜகவுடைய கைப்பாவை அவர். சார் நீங்கள் சொன்னீங்க பாஜகவால் தான் செங்கோட்டையன்னு தாவேக்காக்குள்ளே போனாருன்ட்டு. ஆனால் தாவேக்கா அது செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு கூட்டணி பேச்சுனா வரும், ஆனால் அதெல்லாம் வந்து டெல்லி தடுத்துருது அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதை எப்படி எடுத்திருக்கிறது? நம்பிக்கை வேண்டியதுதான். நம்பணும். வேற அமித்ஷா சொல்லி போய் தாவேக்காவில் சேர்ந்தல்ல. நீ வந்து பாஜகவை எடுத்து சொன்னீங்கன்னாக்கா பாஜக மேலே கொள்ளி சொன்னால் நம்புவாங்களா? என்ன நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மக்கள் மடையர்கள். இன்றைக்கி இருக்கிறதுல கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்கிறது திமுக கூட்டணி தான் நிற்கிது. திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், திமுக கூட்டணியும் மக்களும் ஒரு பக்கம், பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ஒரு பக்கமாக நிற்கிறாங்க. 67ஆம் வருஷத்தில் வந்தவங்களை இன்றைக்கு வரலாம் அசைக்க முடியல. 70 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரலாம் அவங்க தான் இருக்காங்க. இந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அத்தனை ஒரு 1000 ஓட்டு இருக்குதுன்னாக்கா அந்த 1000 ஓட்டுமே திராவிட இயக்கத்துக்கு போயிடுது, திமுக கூட்டணிக்கு போகுது. அதை பிரிக்கணும். அதை பிரித்து 1000 ஓட்டில் வந்து திமுகவை விட பாஜகவை நாங்கள் தீவிரமாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இவ்வளவு ஷோ. சீமானை வச்சு பண்ணாங்க, ஃப்ளாப். ரஜினிகாந்தை மிரட்டினாங்க. ரஜினிகாந்த் ரொம்ப சாமர்த்தியமாக வெளிப்பிட்டார், உடல்நிலையை காரணம் காட்டிட்டார். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதை மருத்துவமனையில் படுத்துட்டார், ஹைதராபாத்தில் அட்மிட் ஆகிட்டார். அந்த படத்தையே கேன்சல் பண்ணார். எல்லாம் பண்ண உடனே தொண்டை இதுக்கப்புறம் எங்கள் தலைவரை கூப்பிட்டிங்கன்னா விட மாட்டேன்னு உடனே நெகட்டிவாக போயிடும். அதனால் அவரை விட்டாங்க. அடுத்து அப்படி வர மாட்டினார். ஆனால் இவரும் வந்து திராவிட கொள்கையை தான் பின்பற்றேன்னு சொல்லியிருக்காருல்ல சார். அப்போ நீங்கள் திராவிடத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ விஜயும் திராவிடத்தை பின்பற்றாருன்றது தானே. திராவிடத்தை பின்பற்றாருங்கிறதுக்கு எந்த ஆதாரம் வச்சிருக்கீங்க சொல்லுங்கள். அவர் அண்ணாவையும் போட்டுறாரு, எம்ஜிஆரையும் போட்டுறாரு, பெரியாருடைய கொள்கையை கொண்டு வரேன்னு சொல்றாரு. நேற்று கூட பார்க்குறேன் அந்த ஃபோட்டோவில் பார்த்தாக்கா பெரியார் படம் மாத்திரம் தான் இருக்குது. பெரியார் என்ன சொன்னார் அவர்? பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் என்னத்துக்கு பெரியார்? அந்த ஒண்ணு மட்டும் தானே பெரியாருனாவே அதுதானே. அதை ஒழிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒன்று. வேலு நாச்சியார் தேவர் இனத்துக்கு, அஞ்சலையம்மா வன்னியர் இனத்துக்கு, காமராஜர் நாடார் இனத்துக்கு, அம்பேத்கர் பட்டியல் இனத்துக்கு, எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு நடுமத்தில் ஒரு பெரியாரையும் சொல்லிக்கிட்டார். ஜாதி வாரியாக போகிறாரு, அவ்வளோதான். எல்லோரும் செய்கிற அதே ஸ்டண்ட்டு தான் அடிக்கிறாரு.
பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் பூரா திமுகவுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவரை கிரியேட் பண்ணி காட்டி இதனால் அவங்க ஜெயிக்க போகிறதில்ல. எலெக்ஷன் நீங்களும் நானும் ஓட்டு போட்டு ஜெயிக்க போகிறதில்ல. ஞானேஷ்குமார் ஏற்கனவே ரிசல்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டார். இப்போ கேட்டிங்கன்னா ரிசல்ட் வந்துடும். இல்லை ஏம்மா எனக்கு ஓட்டு இல்லை, நான் எத்தனை தடவை சொல்கிறது, பாஜகவுக்கு எதிர்த்து ஓட்டு போடுவேன்னு சொல்லி. அதனால் என் பேர் வாக்காளர் பட்டியலில் இல்லை. ஓட்டு போட வந்தால் தானே நான் உங்களுக்கு எதிர்த்து ஓட்டு போட முடியும். தான் லட்சக்கணக்கில் வாக்குரிமை இல்லைங்கிறீங்களா? அது இல்லைன்னா நம்ம அதுக்கேற்ற ஃபார்ம் கொடுத்து மறுபடியும் அப்ளை பண்ணலாம். அது என்ன இதுக்கு முன்னாடி இப்படி தான் நடந்தது. வாக்காளர் பட்டியல் வந்து வீட்டில் பேர் எழுதிட்டு கொடுத்துட்டு போகல. கேட்டாக்கா வெளிநாட்டிலேருந்து வந்தாங்களா? இந்தியானே எவனும் இல்லையா? எவனை கேட்டாலும் கேட்டால் பங்களாதேஷ்லேருந்து வந்தவன், திருப்பூர்லேயும் பங்களாதேஷ்லேருந்து வந்துருக்குறாங்க. எவனை கேட்டாலும். அப்புறம் பார்த்தா தீவிரவாதிகள் அதை ஒன்று சொல்லிவிடுறாங்க. ஸோ இதெல்லாம் விடுங்க. இது எதுக்காகன்னா இந்த ரிசல்ட்டை நியாயப்படுத்துறதுக்காக ஞானேஷ்குமாருங்கிறவரை கையில் வச்சுக்கிட்டு இவங்க கொடுக்க போகிற தேர்தல் முடிவுகள் நியாயமாக தான் நடந்ததுன்றதை காட்டுறதுக்காக விஜய் போன்றவர்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஊருகா மாதிரி. அது முடிஞ்சோன்னா ஒரு தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோதான். மோடி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி அதிமுக என்டிஏ கூட்டணியில வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா அது இல்லைன்றது உறுதியானதுனால இப்ப அதிமுகவும் டிவிகேவை எதிர்க்குதா? பிரம்மாண்டமான கட்சிங்கிறது நீங்க சொல்றது டிவிகே தான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரும்ன்றத ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க விஜய் வச்சு ஆதரவு திரட்டி, மக்கள் ஆதரவு திரட்டி கொண்டு வரும். விஜய் போற ஸ்பீடு உங்க வீட்டு எங்க வீட்டு ஸ்பீடு இல்லையே. ஆமையன் நத்தை இதெல்லாம் பிச்சை வாங்குற அளவுக்குள்ள போயிட்டு இருக்கு. 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 15 கூட்டத்துக்கு மேலே ஒரு போடல, ஒரு போராட்டம் இல்லை, ஒரு ஊர்வலம் இல்லை, ஒரு மாநாடு இல்லை, எதுவுமே இல்லை. இது ஒரு சின்ன அசம்பாவிதம் கரூரில் நடந்தது. அந்த அசம்பாவிதத்துக்கு காணாமல் போயிட்டார். 1.5 மாதம் காணாமல் போயிட்டார். அப்புறம் 2 மீட்டிங் போட்டார், மறுபடியும் காணாமல் போயிட்டார். இப்படி கண்ணுக்கே தெரியாத ஒரு தலைவனை எப்படிமா ஏற்றுக்க முடியும்? என்ன கடவுள்? இந்த கரூர் சம்பவத்துக்கு அதிமுக ஆதரவு கொடுத்திருந்தாங்க விஜய்க்கு. ஆனா இப்ப அதே காரணம் காட்டி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. பாஜக எதிர்ப்பு வாக்குகள் முழுக்க திமுகவுக்கு போகாமல் ஒரு 50% வாக்குகளையாவது விஜய் வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை உண்டாக்கி அந்த 50% வாக்குகளை வாங்கினதுனால் திராவிட கட்சிகளுக்கு கூட்டணி இருந்தும் கூட விஜய் அந்த வாக்குகளை பெருத்ததால் தான் பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு இது ஜஸ்டிஃபிகேஷன். ஆனா திமுக எந்த ஒரு இடத்துலையுமே விஜயை அதிகமா எதிர்க்கலையா சார்? அவரை பொருட்டா மதிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா இப்ப விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னா அதுக்கு ஒரு திமுக ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க. ஒரு அரசியல் பேசுனா அவருக்கு பதில் சொல்லலாம். அவர் என்ன பேசுறாரு? அங்கல் அங்கல் ஆண்டே, இது பேச்சு, அரசியல் பேச்சாது. கை தட்டுறதுக்கு விசில் அடி நல்லா நல்லா சின்ன ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த ஒரு சின்ன கொடுத்துருக்காங்க. அவர் அது முன்னாடி தான் பேசிட்டாரு. நம்மளை யாரும் விசில் அடிச்சு அவங்க குஞ்சுன்னு நினைக்க கூடாதுன்னாரு. அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு விசிலையோ அவங்க கேட்டிருந்த சின்னம் சார். அதான் சொல்றேன். அவருக்கு விசில் அடிக்கிறதுக்கு தான் அந்த கூட்டம் லாயக்குன்றத சிம்பாலிக்காக சொல்றாங்க. விஜய் கூட இருக்கிற கூட்டமாக சினிமா பார்த்து விசில் அடிக்கிற கூட்டம் அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத தேர்தல் ஆணையமே புரிஞ்சுக்கிட்டு கொடுத்துருக்குது. அதாவது மறைமுகமாக விஜயை கிண்டல் பண்ண மாதிரி இருக்குது. இப்ப இருக்கிறவங்களுக்கு விஜய் ஒரு புதிய சக்தியா, ஒரு புதிய மாற்றமா தெரிவாரா சார்? தெரியலாம். இதெல்லாம் நம்ம அவர் அந்த நம்பிக்கையில தான் பாஜக அவரை நிக்க வச்சிருக்குது. ஏன்னா விஜய்க்கு பெண்களுடைய ஆதரவு நிறைய இருக்கு அப்படின்றத அவங்க மேடைகள்லயே சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லா சினிமாக்காரர்களுக்கும் உள்ள ஒரு இது. எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் தான் அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரா கலைஞரான்னு வந்தாக்கா பெண்கள் பூரா எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. விஜய்க்கு நம்ம இப்போதைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரை பல வகையில் பயன்படுத்துகிறாங்க. சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. யார் சொல்ற பேச்சு? பாஜக சொல்ற பேச்சு. எல்லா இடத்துலயும் பாஜகவை எதிர்த்து பேசு அப்படின்னு சொல்றாங்க, எதிர்த்து பேசுறாரு. இப்ப அதிமுக விஜய் எதிர்த்து பேசிட்டு இருக்காங்களே சார். ஆமாமா, ஒரே கட்சி தானே. ஒரே கட்சியில இருக்கவங்க ஏன் எதிர்த்து பேசணும்? அதை தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திமுகவுக்கு முழுக்க போகாமல் தடுப்பதற்காக விஜய்ங்கிற ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க. அவர் பாஜகவை திமுகவோட பெருசாக எதிர்ப்பார் அப்படின்னு சொல்லி திமுக பாஜக எனக்கு பிடிக்கல, எனக்கு திமுகவும் பிடிக்கல, யாருக்கு போட்டிருந்தும் போது விஜய் தேர்ட் சாய்ஸ். அந்த மாதிரி பல வாக்குகளை வாங்கிட்டோம்.
அப்படி வாங்கினதுனால தான் நாங்கள் ஜெயிச்சோன்னு கணக்காட்டுறதுக்கு சரி, ஞானேஸ்வரம் இப்ப அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? யார் ஜெயிக்கிறது? இப்ப அதிமுக என்டிஏ ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. ஆமாம், ஏமா கூட்டணி யார் கூட? தேர்தல் ஆணையத்தோட இல்லை கூட்டணி, ரிசல்ட் அவங்க தானே கொடுக்கணும். என்டிஏ பிஜேபி இல்லையா ஏமா சார்? நான் தான் வாத்தியார், திருத்தர வாத்தியார். எனக்கே காசு கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை எப்படி ஃபெயில் பண்ணுவேன்? அப்புறம் வாத்தியார் நேர்மையாக எப்படி திருத்துவா? திருத்துற வாத்தியாரே கையில் போட்டுக்கிட்டோம்ல. மற்றவங்கெல்லாம் ட்ரெயினில் இது கம்பார்ட்மெண்ட்டில் வர்றாங்கம்மா, இவங்க இன்ஜின்லேயே ஏறிட்டாங்க. ஞானேஷ்குமார் வந்து நான் தான் சொல்கிறேன், ரிசல்ட் ரெடி, இப்போவே ரெடி. எலெக்ஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எப்படி ஜெயித்தார்கள்னு கேட்டாக்க இந்த காரணமெல்லாம் இப்போ விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்ததுனால பாஜகவை எதிர்ப்பு வாக்குகள்லாம் அப்படியே திமுகவுக்கு போகாமல் சிதறியதால் திமுக தோற்றதுன்னு காரணம் காட்டி ஞானேஷ்குமாரை நியாயப்படுத்துறதுக்கு இவ்வளவு முயற்சியும் ஞானேஷ்குமார் தேர்தலில் செய்ய போகின்ற ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தில் அவரை காப்பாற்றுவதற்காக நடக்கிற தயாரிப்புகள் தான் இவ்வளவு. இதனால எந்த ஒரு மாற்றமும் திமுகவுக்கு வராதுன்னு சொல்றீங்க? திமுகவுக்கு மாற்றம் வர வேண்டிய அவசியம் இல்லையே. திமுக இன்னைக்கு இப்போ நேற்று கூட ஸ்டாலின் ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. இப்போ எப்படி இருந்தாங்க பார்த்தீங்களா? பெண்கள் மாநாடு ஒன்று போட்டிருக்காரு. எத்தனை லட்சம் நிற்கிறாங்க அங்கே கூட்டத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு கணக்கு போட முடியாது. சார், டிவிகேக்கு வந்து 40% ஓட் பேங்க் இருக்கு அப்படின்ட்டு அவங்க கட்சியை சார்ந்தவங்களே பேசிட்டு வராங்க. 40% வாங்க இல்ல, அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே எங்களுக்கு ஒரு தேர்தல்ல எலெக்ஷன். நின்னாங்கன்னா அம்மா எலெக்ஷன் எப்படி நீங்க இது கருத்து கணிப்பு போடுறீங்க? ஏதாவது எலெக்ஷன் சர்வே நின்று இருக்காரா? அவரு ஒரு கட்சி எலெக்ஷனாவது நடத்தியிருக்காரா? பொதுக்குழுன்னு ஒன்று கூட்டுறாரு, செயற்குழுன்னு ஒன்று கூட்டுறாரு. எந்த உறுப்பினர்கள் வந்து அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க? தேர்தல் நடந்ததா? ராமதாஸ், அன்புமணி, விஜய்க்கு 3 பேத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க சார்? ராமதாஸ் வந்து காந்தராஜ கட்சியிலிருந்து நீக்கி விட்டேன்பார். அன்புமணி நான் அவரை சேர்த்து கொண்டேன்பார். ஒரு கட்சியில் பொதுக்குழு செயற்குழுலாம் இல்லையா? அவங்கள கூப்பிட்டு வச்சு செய்ய மாட்டீங்களா? அப்பா ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓட வேண்டியது, மகன் வீட்டிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். செயற்குழு பொதுக்குழுலாம் இல்லைன்னா அது எப்படி கட்சி? எப்படி அவங்களுக்கு தேர்தல் அங்கீகாரம் கொடுக்குறீங்க? நீங்கள் தேர்தல் ஆணையம் எப்படி அங்கீகாரம் கொடுக்குது? அதே தான் விஜய்க்கு நான் கேட்குறேன். எந்த எலெக்ஷன் நடத்தினார்? ஒரு கட்சி தேர்தலை நடத்தினார், அவருக்கு எப்படி நீங்கள் அங்கீகாரம் கொடுக்குறீங்க? எப்படி சின்னம் கொடுக்குறீங்க? தனி சின்னம் எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? 234 தொகுதியிலையும் அவங்களுக்கு தனி சின்னம் தான் கொடுத்துருக்காங்க. விசில் சின்னம் தான் விசில் சின்னம் அவருக்கு எப்படி கொடுத்தீங்கிறதா என் கேள்வி. எப்படி கொடுத்தீங்க? எந்த எலெக்ஷன் நின்னார் அவர்? நீங்களா ஒரு கற்பனைகள் பண்ணிக்கிட்டு அவருக்கு 5 கோடி பேர் இருக்காங்க, 6 கோடி பேர் இருக்காங்கன்னு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? சார், தேர்தல் ஆணையம் தானே சார் சின்ன. அதைத்தான் தேர்தல் ஆணையத்தை தான் நான் கேட்குறேன், உங்களே கேட்குறேன். தேர்தல் ஆணையத்தான் கேட்குறேன். என்ன அவருக்கு எதுக்காக இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தீங்க? அந்த இசட் பிரிவு பாதுகாப்பு, ஒய் பிரிவு பாதுகாப்புல வச்சு அப்புறம் 41 பேர் எப்படி செத்தான்? அந்த பாதுகாப்பு எதுக்கு? இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணல. உளவுத்துறை அதிகாரிகள் ஒரு 10 பேர் சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கல, நீ பார்த்துருக்கணும். உனக்கு பொதுமக்களை பாதுகாக்கிற பொறுப்பு இல்லையா? விஜய்ங்கிற ஒரு ஆளுக்காக வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு அத்தனை பேரை போட்டு வச்சிருக்கிற நீ. கரூரில் 41 பேர் சேர்ந்தது விஜய் மாத்திரம் எப்படிமா குற்றம் சொல்கிறீங்க? அந்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கு அது கூட தெரியாமல் போச்சு. உளவுத்துறை அதிகாரிகள் அதை வந்து குற்றவாளியாக சேர்த்தணுன்ற நான். அவர் ஒய்பிரிவு பாதுகாப்பில் இருந்த அந்த உளவுத்துறை அதிகாரிகள் அத்தனை பேர் குற்றவாளிகளாக சேர்த்தணும். அதை அமுச்சு வச்சு அமித்ஷாவையும் ஒரு குற்றவாளியாக சேர்த்தணும். நியாயமா இல்லையா நான் கேட்குறது? இப்போ நீங்கள் அமித்ஷாவே குற்றவாளியாக சேர்க்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், அமித்ஷாவினுடைய பின்னணி இருக்குதுங்கிறேன். கரூர் சம்பவத்தில் அமித்ஷா பின்னணி எங்கேருந்து வருது சார்? அமித்ஷா தான்மா உள்துறை அமைச்சர். இப்போ நான் போகிற ஒரு கூட்டம் வந்து செத்தாங்கன்னா எனக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பில் ஒன்றும் இல்லை, என்னுடைய ஆட்களை வச்சு தான் நான் காப்பாற்றணும். ஆனால் உங்களுக்கு மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிற ஓய்பிரிவு அதிகாரிகள் ஒரு 20 பேரை வந்து பாதுகாப்புக்கு போட்டு வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு பொதுமக்களை பாதுகாக்கிற பொறுப்பு இல்லையா? தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா? தமிழ்நாடு மேலே தானே கேஸ் போட்டிருக்கீங்க. இப்போ அதுதானே அவங்க விசாரணை போயிட்டு அது அவங்க தானே கைது பண்ணாங்கல்ல. ஆனால் அவங்க சாமர்த்தியமாக விஜயை கைது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை வச்சு அவர் அடுத்த கலவரத்துக்கு ரெடி ஆவாங்கன்னு தெரியும். இப்போ விசாரணை சிபிஐ விசாரணைக்கு 2 தடவை ஆஜரானாரு. என்னைக்கு சிபிஐயில் கொடுத்தீங்களோ விடுதலை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். கேஸ் முடிஞ்சு போச்சு, ஊற்றி மூடியாச்சு. இனி அவ்வளோதான். கரூரில் செத்தவன் தான். அது ஏதோ 50 ரூபா 1000 ரூபாய் கொடுத்தாருனாங்க, அதை வாங்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் அதுக்கு அதை சாத்தாங்குளம் வெளியே வந்ததா, பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு என்னாச்சு, இது ஸ்டெர்லைட் ஆலையில் 50 100 பேரை கொண்டீங்களா என்னாச்சு,
கொடநாடு எஸ்டேட்டு 10 பேர் 15 பேர் செத்தாங்களே என்னாச்சு எல்லாம் சிபிஐ கிட்ட தான் இருக்குது. அந்த ஆட்சி போய் அடுத்த ஆட்சி அதுவும் முடிய போகுது. இன்றைக்கி வரலும் சிபிஐ என்ன பண்ணுச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்காரு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சிக்கின அந்த பசங்களுடைய உறவுக்காரராக இருக்கிற பொள்ளாச்சி சேரம் இன்னும் பெரிய தலைவராக தான் சுற்றிட்டு இருக்காரு. என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க? சிபிஐ கிட்ட கொடுத்தா முடிஞ்சு போச்சு. விடுதலைங்கிறது ஒன்று தான், சிபிஐ விசாரிக்கிறதுங்கிறது ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். ஆக கரூர் கேஸ் ஓவர், சிபிஐயில் போயிடுச்சு. அதே மாதிரி தான் அதை ஏதோ ஒரு சினிமாவுக்கு ஒரு இது போட்டிருக்காரு. ஜனநாயகன் படமும் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போயிட்டு இருக்கு. அது கரெக்டாக எலெக்ஷனுக்கு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி உடனே நீங்களே சொல்ல போகிறீங்க வரலாறு காணாத வெற்றி. சார், அவருடைய கடைசி படம் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்கனவே இருந்தது. கடைசி படம் சொல்லிட்டேம்மா சினிமா. நான் அரசியல் சினிமாவை விட்டு இவ்வளவு பணம் வருகின்ற சினிமாவை விட்டு அரசியலுக்கு வரும். அப்புறம் என்னத்துக்கு கடைசி படங்கிற? அப்ப நடிச்சது ரிலீஸ் பண்ணிட்டு அதோட தொடர்ந்து அரசியல்ல இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பிச்ச பிறகு தான் இந்த படத்தை எடுத்தாரு. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.